வணக்கம் நண்பர்களே. நமக்கு எல்லா நேரத்துலையும் 3 நேரமும் உணவு சாப்பிடணுங்கிற எண்ணமும் உணர்வும் அதிகமாக மேலிட்டுக்கிட்டே இருக்குது. அதில் பசி வந்துடுது. பசியோடு கூடிய ஒரு ஆசையாக அந்த உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கெல்லாம் வந்துடுது. ஸோ அதனால தான் நம்ம விதவிதமான உணவுகளை அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம், அனுபவிக்கிறோம். அதை அனுபவித்து முடிஞ்ச பிறகு சரி அந்த உணர்வு பற்றின எண்ணமே இல்லாமல் நம்ம அடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். சரி, இந்த உணர்வு இதோட முடிஞ்சுதான், நம்ம சாப்பிட்ட உடனே அந்த உணர்வு அப்போதைக்கு மட்டும் முடிஞ்சது தான். ஆனால் அதுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் மீண்டும் தலை தூக்கும் அந்த உணர்வு. அப்புறம் பசி வரும், திரும்பவும் ஆசைங்கிறது வரும். இந்த உணவை சாப்பிட்டா என்ன, இன்னைக்கு இதை சாப்பிட்டா என்னன்னு அப்படி ஒரு எண்ணம் வரும். ஸோ இந்த ஆசையும் பசியும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கலந்தது. இந்த ரெண்டும் கலந்து தான் மனம்ங்கிறத கூட்டிக்கிட்டு நம்மளை எல்லாத்தையும் சாப்பிட வைக்குது. ஸோ இந்த மனம் உடனே படைச்சிருது எல்லாத்தையுமே. சரி, நான் இதை இப்படி செஞ்சிடறேன், இன்னைக்கு இது ஆசையாக இருக்கா, சரி நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆசைக்கும் இந்த பசிக்கும் தூண்டுதலாகி மனம்தான் ஒரு குழந்தை மாதிரி செயல்படுது. ஸோ இந்த மனசை நம்ம எப்போவுமே குழந்தையாவே வச்சிருக்கக்கூடாது, ஏமாத்தணும்னு நினைக்கக்கூடாது. குழந்தைக்கு சில நேரங்களில் அறிவுபூர்வமாக சிந்திக்க வச்சு குழந்தைய நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். அதான் மனம்தான் ஒரு குழந்தையா இருக்குது. சரி, இன்னைக்கு அதோட கூட இந்த பசிக்கும் ஆசைக்கும் நம்ம தூண்டப்பட்டு நம்ம சிக்கி நம்ம அளவு முறை இல்லாமல் சாப்பிடக்கூடாது. இதுதான் மெயின். நம்ம அளவு முறையோட சாப்பிட்டு பழகும்போது இந்த ஆசைக்கும் அனுபவத்துக்கும் இந்த பசிக்கும் நம்ம எப்போவுமே இரையாக மாட்டோம். எல்லா உணவுகளையுமே ருசிக்கத்தான் ஆண்டவன் நம்மளை படைச்சிருக்கிறான். படைச்சதே எதையுமே நம்ம ருசி பார்க்க வேண்டாம், அனுபவிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவு முறைங்கிறத மனுஷன் நம்ம எல்கைகளை மீறிடுறோம். மீறும்போது தான் அது நோயாகவும் துன்பமாகவும் மாறுது. சரி, இப்போ இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்குது. 6 மணிக்கு முன்பாகவே ஈவினிங் டைமில் டின்னரை எடுத்துருங்க. எடுத்து ஒரு 90 நாள் அது மாதிரி செஞ்சு பாருங்க. உங்கள் உடல் லெகுவாகும். அப்புறம் உடம்புல எந்த விதமான சத்து குறைபாடெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் சரி செய்யப்படும். அந்த 90 நாட்களில் நீங்கள் நல்லா ஃப்ரீ ஆயிடுவீங்க. அப்போ என்ன செய்யணும், இரவு உணவை சூரிய மறைவதற்கு முன்பாடியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை தண்ணி தான் குடிக்கணும். வேற எதுவும் இடையில பசிச்சாலும் சாப்பிடக்கூடாது. சரி, இந்த மாதிரி ஆசை பசி எண்ணம் இந்த 3 சேர்ந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்போதுமே நம்ம கையில் தான் இருக்குது. அதை நம்ம அடுத்தவங்க கையில் விட்டுறக்கூடாது. ஓகே, நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.